ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் வினீத். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆயுர்வேதிக் சைடில் வந்துட்டு பாபா ராம்தேவ் பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ்க்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா இம்மிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாபா ராம்தேவ் வந்துட்டு கொரோனில் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பதஞ்சலிங்கிற பிராண்டில் இருந்து. இது வந்துட்டு கொரோனா வைரஸ் அழிக்குங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இது போக வந்துட்டு நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியா மட்டும்தான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்களா, இல்லை இந்தியா மட்டும்தான் ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கிடையாது. இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, சைனாவோட சயின்டிஸ்ட் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இது வரைக்கும் 5 மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம், அது வந்து எல்லாமே ஃபெயிலியர் ஆகிருக்குது. இப்போ 6th வேக்சின், அதாவது 6ஆவதாக ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த கொரோனா வைரஸ்க்கு. அதை வந்துட்டு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஹியூமன் ட்ரையலும் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது வரைக்கும் எந்த ரிசல்ட் எதுன்னு நான் சொல்லலை. அதே மாதிரி ஜெர்மன்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஜெர்மனியில் வந்துட்டு க்யூர்வேக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேம் இதே மாதிரி கொரோனா வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இறங்கியிருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்கோம், நாங்கள் வந்துட்டு அதோட ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் இல்லை அப்படின்னாக்கா அக்டோபர் மந்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோங்கிறதையும் ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நிறையா ரிசர்ச்சர்ஸ் சயின்டிஸ்ட்டு வந்துட்டு இன்னும் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் யாரும் அஃபிஷியலாக நாங்கள் கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இது வரைக்கும் அவங்க வந்துட்டு யாரும் எதுவும் சொல்லலை. ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் வந்துட்டு ஆயுர்வேதிக் ஃபீல்டில் வந்துட்டு நம்ம தான் மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து நம்ம அந்த மருந்தை பற்றி பார்க்கலாம். அந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 3 இதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பேர் வந்து கொரோனில், இன்னொன்று வந்துட்டு ஸ்வாசரி, இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா அனுட்டல். எதுக்கு இந்த 3 மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொரோனில் வந்துட்டு நம்மளோட வைரஸை வந்துட்டு அழிக்கிறதுக்கு, அதான் கொரோனில். நில்லுன்னா 0, சரிங்களா? கொரோனா வைரஸை 0 பண்ணுறதுக்கு தான் அந்த கொரோனில். ஸ்வாசரிங்கும் போது பார்த்திங்கனாக்கா அது வந்துட்டு நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, அதாவது நம்மளோட லங்ஸ் அந்த நம்ம சுவாசிக்கிற இதை வந்துட்டு இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த ஸ்வாசரிங்கிற மருந்து எடுத்துக்கணும். அனுட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்துட்டு நம்மளோட இம்யூனிட்டி பவரை கூட்டுறதுக்கு. ஏன் இம்யூனிட்டி பவர் கூட்டணும்? நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். யாருக்கெல்லாம் இம்யூனிட்டி பவர் வந்துட்டு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்துட்டு கொரோனா அஃபெக்ட் ஆனாலும் அவங்க ஈஸியாக வந்துடுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ரிஸ்க் எதுவுமே இருக்காது. யாருக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா கொரோனாவோட தாக்கம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, இந்த மருந்தை வந்து எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹாட் வாட்டரில் தான் இந்தோட டேப்லெட்டை வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, சாப்பிட்டதுக்கப்புறம் 2 டேப்லெட் எடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க இன்னொரு முக்கியமான குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மருந்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் டாக்டர்கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு இந்த மருந்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 545. ஓகேங்களா? இது வந்து யார் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 15 இயர்ஸ் ஏஜ்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 80 இயர்ஸ் ஏஜ் வரைக்கும் அவங்க வந்துட்டு எல்லாருமே இதை வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். பட் 15 ஏஜுக்கு கீழே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கிற டேப்லெட்ஸ் வந்து பாதி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்துட்டு இவங்க வந்து அந்த கிளினிக்கல் ட்ரையல், அதாவது இவங்க டெஸ்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எதை வச்சு இது மருந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 69% ஆஃப் கொரோனா பேஷண்ட்ஸ் வந்துட்டு வெறும் 3 நாளில் வந்து க்யூர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 100% ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7 டேஸில் வந்து க்யூர் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு தகவலும் சொல்லியிருக்காங்க, 35% பேருக்கு வந்துட்டு நெகட்டிவ்னு வந்திருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்துட்டு இந்த மருந்தே சாப்பிடாமல் இருந்திருக்காங்க. அந்த இதை டெஸ்டிங் பார்க்கும்போது 35% வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ்னு காமிச்சிருக்கோம், அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டெத் ரேட், அதாவது இந்த மருந்து எடுத்துக்கொண்டதுக்கப்புறம் டெத் ரேட் வந்துட்டு 0% அப்படிங்கிறதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா
இந்த எவிடன்ஸ் இப்போ நான் 69% இல்லை வந்து 100% 7 டேஸில் வந்து க்யூர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி அதோட எவிடன்ஸையும் இன்னும் ஒரு 4-5 நாளில் அவங்க வந்துட்டு வெளியிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது போக சரி இது எல்லாமே சொல்லிட்டீங்க. இப்போ நான் வந்து எப்படி நான் இந்த மருந்தை வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் பதஞ்சலி ஸ்டோரில் போனீங்கன்னா இந்த மருந்து கிடைக்கும். இல்லை பதஞ்சலி ஸ்டோர் எதுவும் பக்கத்தில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணலாம். ஜூன் 29க்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஆயுர்வேதிக் மெடிசின், அதாவது கொரோனாவை அழிக்கிற மருந்தை பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கிடச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஓகே, இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.